ஹாய் கைஸ், சீனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் சிமுலேட்டர் கேம் தாங்க விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம பெல் ஐக்கானை ஆன்ல போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பலவலன்னு கொலவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதான் நம்ம பஸ்ஸா? நாடா இது தகடப்பா மேலெலாம் எது வச்சுக்கிறீங்க, லைட்லாம் எரியுது, கண்ணுலாம் இருக்குது. சரி, இப்போ டூர் மோடு இருக்குது, கேரியர் மோடு இருக்குது, அப்புறம் ஃப்ரீ மோடு இருக்குது, மல்டிப்ளேயர் மோடு இருக்குது. நம்ம டூர் மோடு கொடுத்து பார்ப்போம். நாடா லோடு ஆகுது லோடு இது. சரி, போயிடுறா சே வர மாதிரி இருக்கு. இதுக்கு நெட்டு தேவையா? சரி, நெட்டை ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணியாச்சு. நான் காசு தருவாங்களே இல்லை, தரவே இல்லை, பார்த்தேன் எதுவுமே தரல. சரி, இப்போ நம்ம டூர் மோடுக்கு போவோம். இதுக்குமா நெட்டு? சரி, ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணியாச்சு. வந்துரு யாரா திருப்பியும் போட்டு பார்ப்போம். யாரதாங்க காமிக்குதுங்க. ஒரு வழியாக வந்துடுச்சு. ஹா வந்துட்டே. இப்போ நம்ம 48,000 இருக்குது. மொதல் ப்ளேஸில் கொடுத்து பார்ப்போம். அது 13,000 தான். சரி, நம்ம அதுக்கே போயிடலாம். லோடு தாங்க கடைசி வரைக்கும் ஆயின்னு இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ போடுறோம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாடா ஸ்டார்டிங்கும் வரல, எதுவும் வரல. வந்துடுச்சே ஒரு வழியாக வந்துடுச்சுங்க. நானே உங்களுக்கு கட் பண்ணி தாங்க போட்டேன். சரி, போகலாம். ரைட் ட்ரின் போ. ஆனால் பெட்ரோல் இல்லையா? போகுது. சரி, போவோம். பஸ்ஸில் நல்லா கிளியராக தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. சரி, போவோம். யாரும் குறுக்கால வந்துடாதீங்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. சரி, போவோம். ஆமாங்க, இவனுக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுங்க. இவங்கிட்டலாம் நம்பி பஸ்ஸை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. யாரா நீ? பக்கத்துலேயே உட்காந்து நேரம் நம்ம வந்துட்டேங்க. அப்பப்போ கத்திக்கிட்டே இருக்காங்க. சரி, வண்டியை நிறுத்திடுவோம். சரி, எல்லாம் ஏறுங்க. எல்லாம் ஏறுங்க. வாங்க. திருச்சி. அது திருச்சியா? நம்ம போகிறது டூருடா, மலை பக்கத்துடா. நீ திருச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தால் கூட வராமல் போயிடுவாங்க. ஒழுங்காக கம்முட உட்காந்து. சரி, ஓனர் கம்முனே உட்காந்துட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே போவோம். யாரும் குறுக்கால வந்துடாதீங்க. சரி, வராங்களா வரலையா? சரி, இப்போ போலாம். இப்போ நம்ம இடிச்சிட்டு போற பாடி இடிக்காம ஒழுங்கா போனா மிதிச்சிருந்தா அவ்வளோதான். எதுக்கு அங்கெல்லாம் எத்தனை நிற்கிறாங்க தெரியலையே. லைட் அச்சாச்சு. இங்கே என்னடா ராலிக்காரன் நிற்கிறான். ஒருவேளை எல்லாம் போகிறாங்களோ? கதையே திறந்து பார்த்தாச்சு, யாருமே இல்லை. சரி, செட்டிங்ஸில் போயிட்டு லோ குவாலிட்டியாக போட்டு வந்துடுவோம். ஆல்ரெடி லோவில் தான் இருக்குது பிள்ளைக்குது. சரி, போடாச்சு. இப்போ நம்ம இறங்கி தாங்க போய் பார்க்கணும். அங்கே யார் தான் நின்றுட்டு இருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா ஆக்சிடெண்ட்டாக இல்லைன்னு தெரியல. சரி, போ. ஓடுறா. சரி, போ. ஏதோ ஆக்சிடென்ட் பழகுதுங்க. அங்கேருந்தே நிற்கிறாங்க. ஒரு வண்டி இன்னொரு வண்டி அடிச்சுட்டு இருக்கும். இந்த வண்டியை தள்ளினா தான் நம்ம வண்டி போகும். அப்படி இல்லைனா போகாமல் இங்கே தான் நின்றுட்டு இருக்கணும். அப்புறம் நம்ம
வண்டிக்கு ஸ்க்ராட்ச் ஆயிரும். சரி இப்போ வண்டி எடுப்போம். என்னடா போக முடியுது? போலாம். கம்முன்னு இருடா, காதுகிட்ட வந்து கத்தாத. பொடிமா தான் போ. நீ என்ன சொன்னாலும் வேகமாகவே போக மாட்டேன். என்னடா ஆச்சு, அழுவுற? இல்ல, நீ வேகமாவே போக மாட்டேங்கிற. சரிடா, மழை டைமில் எப்படிடா வேகமாக போகுது? போக ட்ரை பண்ணுறேன்டா 100 கிட்ட போகிறதுக்கு. இது வேற தக டப்பாவை போட்டு ஓடுறது மாதிரி இருக்குது. போயிரு. சரி இப்போ மண் வழியில் போட்டாங்க. சரி நம்மளுக்கு வேற ரிவேஸ் எடுக்கவே தெரியாதே. நான் பின்னாடி பாக்குறேன், நீ வா ஓலே போலாம். ரைட், இப்போ நம்ம போவோம். என்னடா மஞ்சள் கலர் கார்லாம் சோப்பு டப்பி கார்லாம் இப்போ ஓடிட்டு இருக்கு. மழை நின்னா பரவாயில்ல. தீபாவளி அன்னைக்கு நிஜத்தில் தான் மழை வருதுன்னு பார்த்தா கேம்லேயும் மழை வருது. கொஞ்சம் சவுண்டை ஏற்றிப்போம். சரி, ஆக்சிலேட்டர் வச்சு அமுத்தினாலும் இந்த வண்டிக்கு இவ்வளோ தான் ஸ்பீடு இருக்கு. சரி போவோம். ஆனால் பாட்டு போடலான்னு பார்த்தா இது ஃபோன் நம்ம எதுவுமே எட்டாடல. அதெல்லாம் வீட்டிலே வச்சிட்டோங்க. எம்மாந்தூரன்னு தெரியலையே. போயிட்டே இருக்கே. எனக்கு ஒரு டவுட் ஸ்ரீராம், இது பாண்டிச்சேரியில பீச் சைடு இருக்கிற மாரியா? இல்லை இந்த இடம்லாம், இந்த ரோடு எல்லாமே அப்படிதான் இருக்கு? அட ஆமாண்டா, அதே மாரி தான் இருக்கு. எல்லாம் அப்படிதான் இருக்கு. சரி, ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டு சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிட்டு விட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக நம்ம வந்துடுவோம். ஒன்று நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறதே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போலாம் இது நிறைய இந்த ட்ரக்கு அது இதுன்னு தான் போயிட்டு இருக்கு. சரி போவோம். இந்த இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும். சரி போவோம். மேப்பும் முடிஞ்சிட்டு, மேப்பை இது பெருசாக இருக்கான், இதை நம்ம குட்டியாக்கிடுவோம். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது எனக்கு தெரிஞ்சு என்ன ஊராக இருக்கும் தெரியலையே. என்ன ஊராக இருக்கும்? எனக்கு தெரியும், கேளுடா. என்ன ஊராக இருக்குன்னு தெரியல. சரி, இதுக்கப்புறம் நம்ம நேராக அப்படியே இது ஸ்டாப் தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் எல்லாருமே இறங்கிடுவாங்க. இறங்கிட்டதுக்கப்புறம் நம்மளும் அந்த இடத்த சுற்றி பார்த்துக்கலாம். வர போதுங்க, இடத்துக்கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். அப்புறம் அந்த இடத்த நிறுத்தி அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த இடத்த உட்காந்துட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்படியே போயிடலாம். மழை பெய்யும் பழகுதுங்க. கிளைமேட் பார்க்கறதுக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. இடம்லாம் பாருங்களேன், அப்படியே அந்த ஊட்டி கொடைக்கானல் இடம் மாரி இருக்குது. ஐயோ டயர்லாம் தேயுதுங்க. ஐயோ அந்த தேனை விட்டு பட பார்த்து ஓட்டு, கண்ணை எங்க வச்சுட்டு ஓட்டுற? ஒழுங்கா ஓட்டு, நானும் இருக்கல்ல. அப்புறம் எங்கேயாச்சும் போயிட்டு சொல்லிவிட்டேனா அவ்வளோதான். சேர்ற கம்மிடுற இடமே வரப்போகுது. வருமானு தெரியல. ஐயோ தப்பா டைரெக்ஷன் போயிட்டேங்க. என்னடா பிரேக் பிடிச்சா பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுங்க. ரிவேஸ் எடுக்கலாம். சுட்டி பையா வரலாமான்னு பாரு. வரலாமா ஓலே. சரி, இப்போ நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணி அப்படியே ஓடிடுவோம். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? இல்லைங்க, அதிகமாக தான் இருக்குது. ஒன்றும் இது நிறைய கிலோமீட்டர் ஓடும். சரி போவோம். இடம் கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இருக்கு இடம். ஐயோ முட்டிட்டான்டா. ஏன்டா இப்படி ஓட்டுற? கண்ணு எங்கடா வச்சுட்டு ஓட்டுற? ஒழுங்கா ஓட்ட மாட்டியா?
பவர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இடிச்சிட்டேன். மழை வேற பெய்யுது. ஐயோ ரிவேஸ் எடு, நானே சொல்கிறேன் அதுக்கு. வாடா ரிவேஸ் வாடா. வரலாவா 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 வரலாவா. அவ்வளோ ரைட். போ 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 போ. சரி போகிறேன். இந்த இடத்துல ஓட்டுறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ குட்டியோண்டு இருக்குது ரோடு. இங்கே யாருன்னா முன்னாடி வந்தாங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் போகிறதே முடியாது. அது நடக்காத காரியங்க. சரி போகலாம் 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 போகலாம். நீங்களும் இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பஸ் சிமுலேட்டர் கேம் போடுங்க. போட்ட உடனே வந்துடும். எந்த இடத்தையும் இடிக்காமல் போகணும். அப்புறம் இந்த சுட்டு பையன் கூட கிண்டல் பண்ணுவான் நம்மள. நம்ம சேஃபாக ஓட்டிகிட்டு போகணும். இந்த இடம் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய டேர்னிங் வருது. எவனா இந்த காருக்காரன் முன்னாடி இருக்கான். போடா ஃபாஸ்ட்டாக போட 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 போடா. போயிடு 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 போயிடு. மழை நின்றுச்சு. சரி இப்போ பார்த்தா வெயில் நிறைய அப்படி கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எந்த கவலையும் இல்லாமல் நம்ம சேஃபாக ஓடி போகலாம். அப்புறம் மழை இருந்ததுனால தான் விட்ட வழிக்கு விட்டு ஒரு இடிச்சிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபுல் பர்சன்டேஜ் இந்த 100% இந்த குவாலிட்டி இப்போ லோ ஆயிடுச்சு. 94 தான் இருக்குது. 6% வந்து குறைஞ்சிட்டு. இப்போ இடத்த ரீச் பண்ணிட்டோம். நிறுத்தே. ஸ்ரீராம் நீயே போயிட்டு வா. நான் இங்கே பஸ்லேயே தூங்கிக்கிறேன். எனக்கு வரக்குள்ளே தூக்கமாக வந்துடுச்சு. நான் தூங்குறேன், நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க. கேட்டுடா நீ தூங்கு. நான் போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும். அவன் தூங்குறாம அவன் வந்து எப்போ பார்த்தாலும் கூட என்ன தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு வழியாக அவனும் தூங்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவன் தொல்லை இல்லாமல் நம்ம போகணும், ஓடி போயிடலாம். என்னடா எல்லாம் அந்த இடத்துல நிற்கிறீங்களே, எந்த சைடு தானே போகுது நம்ம. சரி போவோம். ஜம்ப் பண்ணி போவோம். ஒரு வழியா நம்ம இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு டான்ஸாக போட்டோம்னா சரி நம்ம இப்போ எந்த இடத்துல தான் போகிறாங்க. அப்படியே மதில் ஏறி பிடிச்சிக்கலாம். சரி ஜம்ப் பண்ணி என்னடா போங்களா. ஜம்ப் பண்ணி போகவே முடியல. எப்படா கட்டி வச்சிருக்கீங்க. அதுக்கு பேர் தான் இதுவோ என்னென்னு நினைக்கிறீங்க. தூத்துக்குடி கொத்தனார். என்னது. சரி இப்போ நம்ம போவோம். மழை வர மாதிரியே இருக்குங்க கிளைமேட். இப்போ கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது, பார்த்தாலே தெரியும். சரி இந்த மலையில் ஏறினாலும் பார்த்தா யார முடியல கைஸ். சரி அந்த சுட்டி பையனும் இங்கே தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு நம்ம எதனா வாங்கி குடிக்கலாம். ஜூஸ் குடிச்சாச்சு, காசையும் குடிச்சாச்சு. இப்போ நம்ம கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா மழை பெய்யும் சொல்லுதுங்க. மழை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் மழை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா புகை வந்துட்டே இருக்கு. சரி போவோம். என்னடா நானும் வெட்டி பேசுகிறேன். இப்போ நம்ம எப்படி தான் இந்த சந்தில் போகிறது தெரியலையே. எப்படியாச்சும் போய் தான் ஆகணும். இந்த இடத்துல வேறு என்ன வண்டி இருந்ததுன்னா இப்போ தள்ளிடுவோம். ரூட் கிளியருங்க. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே வீட்டுக்கு போயிடணுட்டா. அப்படியே இங்கே விட்டுட்டா நம்மளுக்கு 13,294 ரூபா தந்துடுவாங்க. மழையும் பெய்யுது, நான் சொன்னதே பெய்யுது. அதுக்குள்ளே பார்த்துட்டீங்க. இப்போ
இப்போதான் முடிச்சேனே. ஃபூ. எனக்கு ஒன்றும் தூக்கமாக தான் வருது. டயர்டாக இருக்கு. ஏன்டா டயர்டா இருக்கே? ஒன்றும் இல்லை, வேலை செஞ்சு களைச்சு போயிட்டேன். அடப்பாவி, நான் தானடா இவ்வளோ நேரம் பஸ் ஓட்டிட்டு இருந்தேன். இவன் கம்முன்னு படுத்து தூங்கிட்டு தான் எல்லாம் வந்தா. சரி, ஏதோ சொல்லிட்டு போகிறேன், சின்ன பையன் தானே, பார்த்துக்கலாம். சரி போவோம். ஐயோ, வழுக்குதே. போவோம் ஃபாஸ்ட்டாக. போ. இந்த வண்டி அவ்வளோ சீக்கிரமாக போகாது. இப்போ நம்ம இதே ஸ்பீடில் போனால் வெடிஞ்சிருங்க. இப்போ வந்து லெஃப்ட் கட் பண்ணோம்னா லெஃப்ட் எடுப்போம். என்ன இந்த ஊர் பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கு. என்னங்க திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்களும் இதை விளாட்ணுன்னா மறக்காமல் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பஸ் சிமுலேட்டர் கேம்னு போட்டு முதலே இந்த பஸ் டிரைவரும் அப்புறம் இந்த பஸ்ஸும் நிற்கும். சரி, இப்போ நம்ம போவோம். டோராவின் புது பயணம். சரி போவோம். இந்த சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கணும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு நீங்கள் ஏன்னா இந்த கேமை பற்றி தெரியும்னா அப்புறம் இந்த கேமில் நீங்களும் கலந்துக்கணும். இந்த கேமை நீங்களும் ஏற்றணுன்னா எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டியது கமெண்ட். அந்த கமெண்ட்டில் போய்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஆர்சிபியா, அப்படி இல்லைனா சிஎஸ்கேவா, அப்படி இல்லைனா எம்ஐயா, அப்படி இல்லைனா எந்த டீமோ. ஆனால் சிஎஸ்கே யாரோ மஞ்சள் கலர் ஆட்டை கமெண்டில் போட்டுருங்க. ஆர்சிபி யாரோ ரெட் கலர் ஆட்டை கமெண்டில் போட்டுருங்க. அப்புறம் மும்பை இந்தியன் யாரோ அவங்களாம் ப்ளூ கலரை ஹார்ட்டுன்னு போட்டு காமனில் போட்டுருங்க. நான் வந்து எதுனா ஆர்சிபி தாங்க, ரெட் கலருங்க. உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ அவங்களுடைய என்ன டீமுடைய கலரோ அதை நீங்கள் போட்டுருங்க. யார் அதிகம்னு பார்க்குறோம், அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோவில் எத்தனை கமெண்ட் வருதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்படியே அதெல்லாம் போட்டு காட்டுவேன். சரி, இடம் இப்போ வந்துடுச்சு. சரி, நம்ம இப்போ இடத்த ரீச் பண்ண போகிறோங்க. கிட்டத்தட்ட ரீச் பண்ண போகிறோம். நானும் வண்டியை முறுக்குன்னு ஆக்சிலேட்டரை அழுத்திட்டு தான் இருக்கேன். ஆனால் போக மாட்டேங்குது இந்த வண்டி. இவ்வளோ தான் ஸ்பீடு பழுகுதுங்க. சரி போவோம். அப்பாடி, ஒரு வழியா நம்ம இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டாடா, குட் பாய். நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய். நான் இப்போ இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துடுச்சு. எங்கள் ஸ்கூல்லையும் இறக்கி விட்டாங்க. சரி, டாட்டா ஸ்ரீராமண்ணா. ஆயிடா சுட்டி பையா. பை. நம்மளுக்கு கரெக்டாக 29,800 காசு. இதை வச்சு நம்ம இந்த பஸ்ஸே ஆல்ட்ரேட் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய், குட் பாய்.